எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக வந்துட்ட போல இருக்கு. அதுதான் பாருடா, எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. என்ன கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இன்னைக்கு சீக்கிரம் வந்தனால. ஏன்டா சீக்கிரம் வந்தேன்னு சந்தோஷப்படாமல் வருத்தப்படுறேங்கிற? என்னைக்கிடா நான் சீக்கிரம் வந்திருக்கேன், லேட்டாக வரதே பழக்கமாக போயிடுச்சு. அது ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுச்சு. திடீர்னு சீக்கிரம் வந்தால் எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இது ஒரு பொழப்பு. இந்த செலியன் இருக்கானே, நம்ம கேங்கோட ஹைலைட்டே செலியன் தாண்டி. ஆமாம், அவன் இல்லைனாலும் நமக்கு போர் தான் அடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் என்னை பற்றி பெருமையாக பேசுனதுக்கு. குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் சார், சீக்கிரம் சீக்கிரம். நம்ம கிளாஸில் நிலாஷினின்னு ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தால புதுசாக. அந்த பொண்ணுக்கு வெளியூரில் படிக்கணும்னு ஆசை போல இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கா. சரி ஓகே, அது வர வரைக்கும் இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணுக்கு உடனே லெட்டர் வந்துருச்சு அங்கே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு யூகே கிளம்பிட்டா. நம்மக்கிட்டலாம் சொல்லவே இல்லை பாரு. ஆமாடி, 2-3 நாள் அவளை கிளாஸ்லேயும் ஆளை காணும். நல்ல வேலை அவள் போயிட்டாளா. மகிக்கும் கதிர்க்கும் இனிமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி ஓகே, எல்லோரும் புக் எடுங்க. இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்டா அப்படி பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இனிமேல் நம்ம கேங்கில் பழையபடி 4 பேர் தானா? ஆமாம் 4 பேர் தான். ஆனால் இன்னும் சவுண்டு மட்டும் குறையலை. அதுக்கு காரணம் யாருன்னு நம்ம கேங்குக்கே தெரியும். சரி விடு விடு, மூஞ்சிக்கு முன்னாடி புகழாத. எங்கள் அம்மா இன்னைக்கு புளி சாப்பாடு செஞ்சுருக்காங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? ஆமாம், உன்னோட டிஃபன் பாக்ஸ் எங்கே? அது வீட்டிலேயே விட்டுட்டேன். மறந்துட்டியா இல்லை வேணும்னே விட்டுட்டு வந்துட்டியா? ஃப்ரெண்ட்ஸு நீங்கள்லாம் எதுக்கு இருக்கீங்க, அதனால தான் அப்படியே மறந்தாலும் விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே பாரு, ஒரு டாக் வருது. அதுக்கேண்டா வாய் புரி வளருது. கதிர் எப்பயுமே இப்படி தான், யாரை பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணிடுவான். கதிர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே இதுதான் எனக்கு. இந்த சண்டே எங்கேயாவது வெளியே போகலாமா? எங்கே வெளியே போகலாம்? பார்க், பீச், சினிமா. ஹே, முதல்ல அசைன்மெண்ட்டை முடிங்க எல்லாரும். சரி ஓகே, பெல் அடிச்சிருச்சு, வாங்க போகலாம். இல்லைன்னா சார் வெளியே நிற்க வச்சுருவார். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுல்ல? ஆமாடி, ஜாலியாக இருந்தது. என்னை மாதிரி ஒருத்தன் கேங்கில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான். பார்த்து போகலாம்ல. பாருங்க, புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். என்னடா ஹீரோ என்ட்ரியா? டேய், நீ கொஞ்சம் நேரம் கம்மன்னு இருடா. பேசிகிட்டே இருக்காதீங்க, வாங்க சீக்கிரம் போகலாம், டைம் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸில். இன்னையிலேருந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. இவங்களோட நேம் வந்து அனன்யா. ஹாய், ஐ எம் அனன்யா. யாழினி, மகிழினி, நீங்கள் எல்லாருமே கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். வா அனன்யா, வந்து உட்காரு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். அனன்யா, உனக்கு காலேஜ்லாம் பிடிச்சிருக்கா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எங்கள் 4 பேர்த்துக்கிட்ட நீ தயங்காமல் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் அனன்யா, என்னோட நேம் செலியன். ஓகே ஓகே. எங்கள் கேங்லேயே சீரியஸாக இருக்கிறது கதிர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே என்ன மாதிரி. கதிர் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நீ எங்கள் பாரு, இது நாள் வரைக்கும் நோட்ஸ் எடுத்ததெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், சரியா? நீ வீட்டில் போய் முடிச்சுட்டு வந்துடு. ஓகே மகிழினி. ஒரே நாள் எல்லாத்தையும் முடிக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் முடிச்சுட்டு வா, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே மகி. பரவாயில்லையே, பிரேக் பில் இன்னைக்கு சீக்கிரம் அடிச்சிட்டாங்க. அனன்யா, நீயும் எங்கள் கூட வா, நம்ம போகலாம். சரி ஓகே, வரேன். அனன்யா, எங்கள் கேங்கில் சேரணும்னா ஒரு ரூல் இருக்குது. அப்படி என்ன ரூல் இருக்குது? டெய்லியும் ஒரு வாட்டியாச்சும் பாராட்டணும். டேய், இது ரூல் இல்லை, பனிஷ்மெண்ட்டு. டேய் செலியன், ஃபஸ்ட் டேவே அவளை பயமுறுத்தாத. பயமுறுத்துகிற அளவுக்கு நான் கெட்டவனா கிடையாது, நான் ரொம்ப நல்லவன். அதை நீ மட்டும்தான்டா சொல்லிக்கணும். உங்களோட கேங்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. எங்கள் கேங் எப்பயும் இப்படி தான் இருக்கும். சரி ஓகே, எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். ஓகே, எடுக்கலாம். ஸ்மைல் ப்ளீஸ். ஃபோட்டோ ரொம்ப அழகாக வந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு காரணம் நான் தான். மானங்கிட்ட பையலை. சரி, என் ஃபோனில் கேமரா நல்லா இருக்குது, அதனால தான் ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு. சரி விடு விடு, சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமாக இருப்பேன். அது உனக்கு பொறுக்கலையா? ஹாய் அண்ணா, வந்துட்டியா நீ? ஆமாம், நான் வந்துட்டேன். என்ன உன்னோட ஃபேஸில் இவ்வளோ சந்தோஷம்? டெஸ்ட்டில் இன்னைக்கு ஃபுல் மார்க். வாவ், சூப்பர்டா மகா. இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஓகே அண்ணா.
மகா உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. அப்படியா? யாருண்ணா அது? புதுசாக இன்றைக்கி தான் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா. அவள் பேர் அனன்யா. சூப்பர் அண்ணா, உங்கள் கேங்கில் இன்னொரு பேர் சேர்ந்துட்டாங்களா? ஆமாம் ஆமாம், கேங் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அந்த அக்கா அவ்வளோ ஸ்பெஷலா? அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான். அதான் உனக்கு எப்பயுமே மகிழினி அக்கா மட்டும்தான் ஸ்பெஷல். ஆமாம், எப்பயும் எனக்கு அவன் மட்டும்தான். அண்ணா உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுடா மகா. நீ ஏன் மகி அக்கா கிட்ட லவ்வாக சொல்லக்கூடாது? அண்ணா ஏன் சடனாக அமைதியாயிட்ட? பேச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுச்சுன்னா அண்ணா? அப்படிலாம் இல்லைடா, இன்னும் மகிழினிக்கு என்னை பற்றி ஃபுல்லாக தெரியாது. இவ்வளோ நாள் பேசுகிறீங்க, எப்படின்னா தெரியாமல் இருக்கும்? அப்படி இல்லைடா மகா, இது வந்து லைஃப் மேட்டர். எடுத்தோ கவுத்தோன்னு எதையும் முடிவு பண்ண முடியாது. காலேஜ் முடிக்க இன்னும் 3 இயர்ஸ் இருக்குல்ல, அவள் ஃபுல்லாக இன்னும் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பையன் ஈஸியாக ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியும், பட் ஒரு பொண்ணு எதாக இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணுவாள். என்னோட மகி இப்போ சொன்னான்னா அதை தான் பண்ணுவாள். இப்பயே நான் சொன்னான்னா அவள் தப்பாக எடுத்துக்குவாள். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போயிடும். அதனால தான் அவள் ஃபுல்லாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்லுவேன். ஓ அப்படியா அண்ணா? சரி ஓகே அண்ணா. 2 பேர் சாப்பிட வாங்க.